அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும், எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்க இருந்தீங்கன்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் மார்க்கெட்டோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படிங்கிறத இங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 14 பார்ட் வந்திருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா பார்ட் 14ல பார்த்தீங்கன்னா டிமேட் புரோக்கர் ரிவ்யூ அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்க வரும். அதோட ரிவ்யூ இப்படி இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, வெப்சைட்ஸ் இப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு இப்போ மெயினா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இப்போ கரண்டா பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ட்ரேடிங் உண்டானது டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இன்னும் போகல. நமக்கு ப்ரீவியஸா வீடியோ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டு ஈக்விட்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த பார்ட் 14ல பார்த்தீங்கன்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட், அதாவது அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்டோட அப்ளிகேஷன்ஸோட வியூ பார்க்கலாம். வெப்சைட்டோட வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ கொடுத்துருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். நமக்கு நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போனீங்கன்னா நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்க காட்டிடும். இதுல பார்த்தீங்கன்னா ஃபண்டோஸை பேஸ் பண்ணி இல்லாம ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி எல்லா ஏஎம்சியோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நிப்பானோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம். அது அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்ட். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் ஐசிஐசி ப்ருடென்சியலோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஃபண்ட் இருக்கும். நமக்கு யூடிஐ இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, எஸ்பிஐ இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் பேஸ் பண்ணிட்டு டாப்ல என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இதுல டாப்ல இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இதுல பார்க்கும்போது அதே மாதிரி பார்த்தோன்னா இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம். எக்ஸ்பென்சிவ் ரேசியோ பார்ப்போம். எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ரேசியோ இருக்காங்க அப்படிங்கிறது இங்க நோட் பண்ணிக்கிறது. அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி, ஒரு செல்லிங் உண்டான, அதாவது ஒரு பை பண்ணிட்டு அந்த மியூச்சுவல் செல் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் ரேசியோ எந்த அளவுக்கு இருக்கு, எக்ஸிட் லோடு என்ட்ரி லோடுலாம் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலயே நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்களா, லார்ஜ் ரிஸ்கி எப்படி இருக்கு, ஹை ரிஸ்கா அப்படிங்கலாம் இதுல பார்க்க முடியும். நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது இதுல செக்டர் எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்கிறது. இதுல பார்த்தோன்னா டிமேட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா இது எல்லாவோட ஃபண்டோஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதுல விஷுவல் பண்ண முடியும். கம்பேரிசனுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி எல்லாமே ஈஸியா பார்க்க முடியும். நமக்கு சிம்பிளிஃபையா இருக்கும். நமக்கு செலக்ட் பண்றதுக்கு, சர்ச் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா செக்டர் ஹெல்த் பேஸ் பண்ணி இருக்கிறது ஃபண்டு. இதுல பார்த்தீங்கன்னா ஐபிஓ கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஐபிஓ பை பண்றதுக்கு முன்னாடிதான் இங்கேயும் பார்க்க முடியும். அப்ளை பண்றதுக்கு சரி என்னென்ன ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க லேட்டஸ்டா என்னென்ன ஐபிஓ ஓப்பனிங்கில் இருக்கு அப்படிங்கிறத இங்கே விஷுவல் பண்ண முடியும். நமக்கு அப்ளை நம்ம கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபண்டு இவ்வளோ லாட் அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த லாட்டை நம்ம அப்ளை பண்ணினா பேமெண்ட் முன்னாடியே கட்டிட்டோம்னா நமக்கு ஐபிஓ வரும்போது பார்த்தா லிஸ்ட் ஆகும்போது பார்த்தா நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அலாட் பண்ணி தனியாக கொடுத்துருவாங்க. நமக்கு டிமேட் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி இங்கே இருக்குது. நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி சரிங்க, ஓவர் நைட் ஃபண்டு, ஐசிஐசி ப்ருடென்சியல், ஹெச்டிஎஃப்சி, நிப்பான் இந்தியா,
டாடா ஃபண்டு, இதில் வந்து எல்லா ஃபண்டையும் வந்து விஷுவல் பண்ண முடியும் நம்ம. குளோபல் லார்ஜ் கேப் மிட் கேப் ஃபண்டு, இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு மிட் கேப் ஃபண்டை வந்து இதில் வந்து பார்க்க முடியும். செலக்ட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோடாக்கோட லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இது சிஆர் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம். எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ, ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஹையில் ரிட்டர்ன்ஸ் இருக்கா, ரிஸ்க் வந்து ஆவரேஜ் ரிஸ்கா, பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். ஒரு ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. பெஞ்ச் மார்க்கு ஃபண்டோட பிளான் பார்த்தீங்கன்னா க்ரோத் பிளான் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து க்ரோத் பிளான்னா வந்து நீங்கள் வந்து எடுக்கிற ப்ராஃபிட்டில் வந்து அதை அப்படியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து பேய்ட்டு போட்டுக்கலாம். டிவிடெண்டை வந்து ஏனவலி டிவிடெண்ட் வந்து பேய்ட் போட்டுக்கலாம். இது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ஏவி பார்த்தீங்கன்னா வந்து 682. லாக்இன் பீரியட் வந்து பேசியிருந்தோம், அதை பற்றி பேசியிருந்தோம். லாக்இன் பீரியட் வந்து நோ லாக்இன் பீரியட், எப்போ வேணாலும் வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஃபண்ட் ஹவுஸில் வந்து ரிலேட்டடாக அதுக்குள்ளே அவங்க தான் அந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்க முடியும். இதில் வந்து என்னென்ன ஃபண்டு வந்து என்னென்ன செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஹெல்த் கேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா, வந்து மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் கன்சூமர் டிஃபென்ஸிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா, டெக்னாலஜி அப்படிங்கிறதுலாம் வந்து இங்கே வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்க முடியும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ரேட்டிங்கை வந்து பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் இருக்குது அதை பேஸ் பண்ணியே வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். லான்ச் டேட் வந்து இதில் பார்த்துருக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2013 வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்பென்சிவ் 0.95%. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எஸ்ஐபி ஒன் டைம் பேமெண்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் பேமெண்ட் லம்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டானது. ஈக்விட்டி ஃபண்டு, ஈக்விட்டி டெப்ட், கட் ஆஃப் டைம்னா வந்து அது என்ஏவி வந்து அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நமக்கு வந்து என்ஏவி எப்போ வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு இருக்கு. எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி எஸ்ஐபி வேணுமா, மந்த்லி வந்து இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எந்த டேட்ல வந்து டெபாசிட் ஆகணும், வந்து டெபிட் ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். லாக்இன் பீரியட் வந்து நம்ம வந்து லாக்இன் பீரியட் வேணும்னா வந்து லாக்இன் பீரியட் வந்து செட் பண்ற மாதிரி, ஒரு சில தவிர லாக்இன் பீரியட் இல்லாமயே வந்து ஓப்பன் சோர்ஸ்லயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு உண்டான டிமெட் அக்கௌண்ட்ல உண்டான ஆப்ஷன்ஸ். இதை விட்டா பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஹோம் போயிட்டு நமக்கு வந்து என்னென்ன மேஜர் வேற ஃபண்ட் ஹவுஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா அது ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. நீங்க வந்து என்ன கேட்டகரியில வேணும் அப்படிங்கிறது இங்க வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து பார்க்கலாம். அந்த லார்ஜ் கேப் கொடுத்துருக்காங்க, மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் வித் மிட் கேப்பை சேர்ந்து இருக்காது, ஃபிளெக்சி ஃபண்டு, குளோபல் வந்து இருக்கு, டேக்ஸ் சேவிங்ஸ், இஎல்எஸ்எஸ், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டு, செக்டர் எஃப்எம்ஜிஜி. நமக்கு வந்து செக்டர் வைஸாகவும் இருக்கு. டெக்னாலஜி இன்வெஸ்டர் லீஸ்ட் 80% கம்பெனிஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. வீடு பத்திரமான இருக்குன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து ஈக்விட்டியில் வந்து என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம்.
நம்ம வந்து அதுக்கு செப்பரேட்டாக வீடியோஸில் எப்படி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.